சூரியன் அது ஒரு கடலில் சூரியன் உதிக்கிற மாதிரி, சூரியன் வெளிச்சம், சூரியன் உங்களுக்கு ஆகாது. 7 குதிரைகள் ஓடி வர்ற மாதிரி கனவு ஆகாது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் பின்கழுத்து, இந்த இடத்துல தொண்டை, பின்கழுத்து இங்கெல்லாம் மச்சறதுக்கு நல்லாயிருக்கும். முகத்தில் எங்கே மச்சர்னாலும் ஜெயிப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் ரகு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்களா? போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ரகுவும் ரோட்டில், நீங்களும் ரோட்டில். ரகு, ரவி, சூரியன் மாதிரி பேருடையவங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சேரக்கூடாத ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு, மேஷம், அதே மாதிரி சிம்மம், இதெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடாத ராசி. இவர்கள் இப்படி சேரக்கூடாத ராசியோட கனவு கண்டாங்கன்னா லக்ஷ்மி தேவி காலில் விழணும், அது வழியே கிடையாது. லக்ஷ்மியை தான் அவங்க பிடிக்கணும். உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் ராசி பலன்கள்ல பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்த நான் என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அருமையான ஒரு விஷயம் பிருந்தா. அதாவது நம்ம இப்ப இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சா? இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மச்சம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா? உங்களுக்கு வர்ற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததா? இதை நீங்கள் தொட்டு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிங்களா? இதை தொட்டு நான் பெரிய ஆளானேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத ராசி ரீதியாக நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அவ்வகையில் உங்கள் ராசிக்கு இதுதானா, அது இதுதான் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறதுனா எது நடக்கும், அதை பற்றி தான் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில நடக்க போறிய ஒரு மிராக்கள் அப்படின்னா அது என்ன மிராக்கள்? துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையே ஒரு மிராக்கள். நான்லாம் இந்த பூமியில் வாழ்கிறதே ஒரு பெரிய அதிசயம்டா, சரித்திரம் அப்படிங்கிற மாதிரி, நான் பார்க்காததா அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள். இவர்கள் வாழ்க்கையில் சாமானியமாகலாம் ஜூனியர் இன்ஜினியராக இந்த கம்பெனிக்கு வந்த சார், என்ன அதை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்னும் ஜூனியர் இன்ஜினியராகவே இருக்கேன் சார், அதெல்லாம் இவங்களுக்கு தான் நடக்கும். அந்த பாஸ் கூப்பிட்டு ஆசை காட்டுவார். துலாம் ராசிக்காரர்கள் வா வா அப்படின்லாம் கூப்பிடுவார். கூப்பிட்டு பக்கத்துலேயே ஒரு மயக்கத்திலே வச்சுருப்பார். இங்கே வர கரெக்டாக பண்ணு, அடுத்த ஃப்யூச்சர் டீம் லீடர் நீ தான் அப்படின்னு. அப்படிங்களா, நன்றிங்கய்யா அப்படின்னு உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. கடைசியாக ஆஸ் பர் குவாலிட்டி நார்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தொடர்ந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது, அதனால் உங்களை நாக்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் தெரியுமா, இந்த கம்பெனியான எவ்வளோ, இதெல்லாம் நடக்கும். இவங்க வாழ்க்கையில் சூரியனை கனவில் கண்டால் போச்சு, எல்லாம் போச்சு. சூரியனை கனவில் காணக்கூடாது. சூரியன் அது ஒரு கடலில் சூரியன் உதிக்கிற மாதிரி, இந்த சூரியன் வெளிச்சம், சூரியன் உங்களுக்கு ஆகாது. 7 குதிரைகள் ஓடி வர்ற மாதிரி கனவு ஆகாது, இவருக்கு ஆகாது. அதே மாதிரி ரவிசங்கர், ரவிங்கிற பேர் லைஃப்பில் இருக்கிற மாதிரி, ரகுங்கிற பேர் லைஃப்பில். இவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேளுங்க பிருந்தா, அதான் எனக்கும் வேணும். இவங்க துலாம் ராசிக்காரர்கள் ரகு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்களா? போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ரகுவும் ரோட்டில், நீங்களும் ரோட்டில். ரகு, ரவி, சூரியன் மாதிரி பேருடையவங்க. ஆதித்யன், சார் எனக்கு ஆதித்யன் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார், ஆதித்யா அந்த பாட்டெலாம் வரும் இல்லையா, சோடா அந்த சாங்லாம் வரும் இல்லை, அது கூட வேண்டாம், நமக்கு ஆதித்யனுங்கிற பேரே வேணாம். அருணா வேண்டாம், அவனும் சூரியன் தான். அருணாச்சலம் அந்த மாதிரி. அதே மாதிரி சுவாமிஜி பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் அந்த தராசு மாதிரி நேர்மையாக இருக்கிறது சரிதான், இருந்தாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க. என்ன? ஏன்னா இதே மாதிரி சூப்பரான கேள்வி, இதே மாதிரி கேரக்டர் தான் மேஷத்துக்கும். மேஷம் ப்ரொமோட் ஆகி ஊர் முன்னாடி தெரியுது, துலாம் தெரிய மாட்டேங்குது, அதான் உண்மை. பாருங்க, மேஷத்தின் ராசியாதிபதியாகப்பட்ட செவ்வாயே 8 இருக்கிறான். துலாத்துக்கு, துலாம் ராசிக்காரனுக்கு 8 இருக்கக்கூடிய ரிஷபமே ராசிநாதனே எதிரியாயிடுறான். அப்போ என்ன, 8 எதிரின்னு அர்த்தம். ராசிநாதன், அப்போது ராசிக்குரிய தொழில்களே இவங்க செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ராசிக்குரிய தொழில் இது மீடியா. சுக்கரன்னா யார்? சுக்கரன்னா மீடியா, ஜிகி இதெல்லாம் சுக்கரன் இல்லையா. ஆடம்பர பொருள், ஆடம்பர வஸ்துக்கள், ஆடம்பர காரு, மது, ரெஸ்டோபாரு, இதெல்லாம் இவங்க தானே. அது பக்கமே போகக்கூடாது, அது எதுவுமே வராது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய மன திருப்திக்காண்டி, அவங்களுடைய மனவேதனைக்காண்டி வைக்கிறாங்க. அதை அந்த துளாராசிக்காரர்கள் அவங்களுக்கு பர்சனலாக எடுத்துட்டு எல்லாத்தையும் அவங்க அப்படி எடுத்துப்பாங்க. ஏன்னா ராசிநாதனே எதிரி ஆயிடுறான்ல. என்னோட செல்ஸே எனக்கு எகென்ஸ்ட் ஆகும்போது எனக்கு நானே எதிரி. இவங்க துன்புறுத்த வேற எவனுமே வேணாம், இவங்களே துன்புறுத்திக்குவாங்க. இவங்க துன்புறுத்திட்டு அடுத்தவரையும் கூப்பிட்டு துன்புறுத்துவாங்க. கமான் இங்கே வா, நீயே நிம்மதியாக இருக்க வா, ஒன்றையும் நான் டென்ஷன் ஆகிறேன்ட்டு டென்ஷன் ஆகி விடுவாங்க. இவங்க எப்படின்னா, அதனால் இவங்க என்ன பண்ணுன்னா, இவங்களுக்கு லவ்வே வராது. இவங்க பெரும்பாலும் 1 கூடியவனா 8 கூடியவனா இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். நான் அவங்களுக்கு அதான் சொன்னேன், 1 கூடியனா இருக்கணும். பொண்டாட்டியால் தான் கேஸே வரும். அந்த மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபால் தான் பிரச்சனை வரும், சுக்கரனால தான் பிரச்சனை வரும். ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஆப்டுன்னு பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள்.
2 கூடையவனாக செவ்வாய் இருப்பதால் தனாதிபதி அவன் தான். அம்மா ரொம்ப பிரியம், 10 கூடையவன். அதே மாதிரி உடன் பிறந்தவர்களால் தான் அவர்களுக்கு பிரச்சனையும் வருது. உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை வருது. காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இவர்கள்ட்ட ரொம்ப இன்வால்வ் ஆகி அவங்க கூட ரொம்ப க்ளோஸ்னஸ் ஆகிடுவாங்க. அதான் ப்ராப்ளம். இவர்கள் அவங்கள பார்ட்னராக வச்சுக்கணும். 2 கூடையவனே 7 கூடையவனாக இருக்கான். 7னா பார்ட்னர்ஷிப். இவங்களால் அவங்களுக்கு பிரயோஜனம், அவங்களுக்கு பிரயோஜனம் வரப்போ பிரச்சனை இல்லை. அன்பு வரும்போது தான் பிரச்சனை ஆகிடுது. அதனால் இவருக்கும் 5 கூடையவன் வந்து சனியாக இருப்பதால் இவருடைய உண்மையும் நேர்மையும் வாய்மையுமே உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். தலைமைத்துவம் கடைசி வரைக்கும் வராது. இவங்க கட்சியில் சேர்ந்தால் கூட தொண்டனாவே தான் சுற்றி இருக்கணும், அல்லது அதிகபட்சம் ஒரு வார்டு மெம்பர், அவ்வளோதான். அதிகபட்சம் அவ்வளோதான். இதெல்லாம் அதிகபட்சம் கிளை செயலாளர். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இந்த சேரக்கூடாத ஒரு ராசியோட திருமணம் அவர்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அந்த ராசியில இருந்து பல முரண்களை வந்து அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கும். அதுல இருந்து விடுபடனா துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணா சிறப்பாக இருக்கும்? இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சேரக்கூடாத ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு, மீனம், தனுசு, மேஷம், அதே மாதிரி சிம்மம், இதெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடாத ராசி. இவர்கள் இப்படி சேரக்கூடாத ராசியோட கனவு கண்டாங்கன்னா லக்ஷ்மி தேவி காலில் விழணும், வேறு வழியே கிடையாது. லக்ஷ்மியை தான் இவங்க பிடிக்கணும். முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற திருச்செந்தூர் போனாலும் சரி, அல்லது வள்ளி மட்டுமே இருக்க குரத்திமலை, அங்கே போன வள்ளிமலை, அங்கே போயிட்டு அங்கே பண்ணாலும் சரி. காஞ்சிபுரத்தில் ரதி மன்மத உருவகங்கள் இருக்கும். சில ரதி மன்மத பூஜனை பேர். இந்த ரதிக்கும் மன்மதனுக்கும் பூஜை பண்ணாலும் செட் ஆகும். இவர்களுக்கு வந்து அல்லாமல் இவங்க அதான் சொன்னேன், இவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட்டர் மாதிரி இவங்க ப்ராப்ளமேட்டிக் பர்சன், செல்ஃபாக தன்னைத்தானே ப்ராப்ளம் பண்ணிப்பாங்க. இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருந்தால் சிறப்பாக இருக்கும்? துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் பின் கழுத்து, இந்த இடத்துல தொண்டை, பின் கழுத்து, இங்கெல்லாம் மச்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கும் வதனமெருப சுந்தரி தனனனா வதனம் தான் இது. முகத்தில் எங்கே மச்சம் இருந்தாலும் ஜெயிப்பாங்க. முகத்தில் எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் ஜெயிப்பாங்க. ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் பெண்கள்லாம் பாருங்கள், அவங்க தன்னைத்தானே காஸ்மெட்டிக்ஸ் அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டச் வச்சுட்டு இருப்பாங்க, அழகழகாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களால் மேக்கப்லேருந்து வெளிப்படவே முடியாது. அதனால் இவர்களுக்கு கனவுல கூட இவர்களுக்கு வந்து ஐயப்பன் பெரும்பாலும் பாருங்கள் உக்ர தெய்வங்கள் கனவுல வரும். இவங்க கனவில் இந்த கடுப்பு, விடாது கருப்பு, செங்கிலி கருப்பு, சுடலை மாடன், இந்த மாதிரிலாம் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. டீல் பண்ணுறது எல்லாமே உக்ர தெய்வம் தான். அமானுஷம் எல்லாமே உங்களால் வாழவே முடியாது. எப்போ பார்த்தாலும் அமானுஷம், உக்ர தேவதை இப்படியே சுற்றுவாங்க. சுக்கரன் உங்கள் கனவில் வர்றதெல்லாம் உக்கரம் அப்படிங்கிற மாதிரி. சுக்கரம் உக்கரம் ரெண்டும் இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. குரு ஆகாது. குரு 3, 6 கூடியவர், அதனால் ஆகாது. இவர்களுக்கு எந்த நம்பர் ராசியான நம்பர்? ராசியான நம்பர்னு பார்த்தா ஒரே நம்பர் 9ஆம் நம்பர், அதே மாதிரி 2ஆம் நம்பர். இதான் ரொம்ப ராசி இல்லாத நம்பர்னால் 3ஆம் நம்பர். முக்கியமாக 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் இவங்களுக்கு ஆகவே ஆகாது. நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறத நிறுத்திக்கிட்டாங்கன்னா சரியாயிடுவாங்க. நம்பர் 1ஆக இருந்தால் கலர்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து ஆகாத கலர் ரெட்டு. ஆவர கலர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ப்ளூ பிளாக். வாழ்க்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நமக்கான மெசேஜஸ் எங்கேருந்து வேணால் வரலாம். என்ன தெரியுமா? உண்மையிலேயே ஏதோ நம்ம கிளம்பும் போது செல்லாதே, போகாதே, அது மாதிரிலாம் ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ கேட்டுருக்கும். போயிட்டு சென்று வா மகனே சென்று வா அறிவை, ஏதோ ஒன்று கேட்கும். இது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே கிளம்பும் போது சாமி தலையிலேருந்து புஷ்பம் கீழே விடும், நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டுருப்போம், ஒரு ஆட்டோ முன்னாடி போகும், பார்த்தா ஏதோ ஒரு தேவ வாசகம், ஏதோ ஒன்று அதில் எழுதியிருக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் ஆறுமுகம் இருக்க கவலை ஏது, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது யாருக்கோ சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனிக்க தவறுறோம். ஸோ உங்கள் ராசிக்கு எது ஆப்டான தெய்வமோ அது உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உட்காந்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார், பஸ்ஸில் பக்கத்து சீட்டில். நம்ம அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அப்போ இவ்வளோ நேரம் குருட்டு தான் பேசிட்டு வந்துடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரலாம். இது எதுவுமே எதிர்பார்க்காம நடக்கலை. இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்தில் சரியான பதிவுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ரெட்ரோ ஆன்மீகத்தில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது கூட உங்களுக்கு ஒரு லக்கு தான். இந்த சரியான நேரத்தில் சரியான விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டுது. அவ்வகையில் நான் பெரிதும் நம்புவது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எதுவுமே நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் பண்ணுற எல்லாமே டைரக்டட் பை மிஸ்டர் காட், ஆப்ரேட்டட் பை த கிரகங்கள். இது புரிஞ்சுக்கிட்டு நமக்கேற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கேற்ற விஷயங்களை மாற்றிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது நமக்கு வரல, அண்ணே நமக்கு மிருக தோசைன்னே அப்படிங்கிற மாதிரி, அண்ணே நமக்கு லேடிஸ் தோசைன்னே, ரைட்டுண்ணே, ஓகேண்ணே. ஜலதோஷம் மட்டும் தோஷம் இல்லை, எல்லாமே தோஷம்தான். அவ்வகையில் அதுதான் ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த பணியாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், நம்ம என்ன வேணால் ராசி பலன், இப்போ சனி இப்போ இருப்பார், குரு பலன் இப்படி வரும், குரு மாறினா மாறிடும்.
சனி மாறினா மாறிடும். ஆனால் லைஃபுக்கான சித்தாந்த ரீதியாக நம்ம ஜாதகத்தை அணுகும்போது இந்த ராசிக்கு இதெல்லாம் பிராப்தம், இது பிராப்தம் இல்லைன்னா அது பக்கமே போக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறபடி லைஃப்பை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக சார். புதுவிதமான விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மக்கள் சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது? இது ரொம்ப புதுமையான தகவல்களாக இனிமேல் தரலான் இருக்கேன். நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் ராசி பலன்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலான் இருக்கேன். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.